தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் அவளோட கேட்டுக்கிட்டு இருந்த, எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 வருடம் உங்களோட ராசிக்கு என்னென்ன நன்மைகள் நடக்க போகுது, நீங்க எதெல்லாம் கவனமா இருக்கணும், எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, இப்ப இருக்கக்கூடிய நிலைமை மாறுமா மாறாதா, எங்களோட வாழ்க்கை பிரச்சனை, நாங்க ஏதாவது பண்ணணும், ஏதாவது சொல்லுங்க ஜோசியரை, இப்படி பலவிதமான எதிர்பார்ப்புகளோட நீங்க கேட்டுக்கிட்டு இருந்த புத்தாண்டு பலன்களை நம்ம துல்லியமா உங்களுக்கு கொடுக்க போறோம். அதாவது நிறைய நேயர்கள் ஜோசியரை நீங்க சொல்ற கெடுதல் எல்லாமே நடந்து போகுது, ஆனா நல்லது மட்டும் நடக்கிற மாதிரியே தெரியலையே ஜோசியரை அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாத்துக்குமே ஒன்று சொல்லிடுறேன், உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் நாம சொல்றோம். அதை பண்ணினீங்க அப்படின்னா கெடுபலன்கள் குறைஞ்சு நல்லது கூடுதலாகவே நடக்கும். சரி, இந்த 2026 புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? இந்த வருஷமாவது ஏதாவது நல்லது நடக்குமா? வாழ்க்கையில உருப்பிடுவோமா? கடங்கண்ணி அடைப்போமா? கல்யாணம் ஆகுமா? வீடு கட்டுவோமா? பிரச்சனைகள் தீருமா? வம்பு வழக்குகள் தீருமா? இப்படிப்பட்ட உங்களோட எதிர்பார்ப்புகளுக்கு விடை சொல்றோம். அதாவது தமிழுக்கு விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமையில இந்த 2026 புத்தாண்டு பிறகுது. இந்த புத்தாண்டு பிறக்கும் போது பாத்தீங்கன்னா கூட்டு கிரக யோகம் அப்படின்னு நாம சொல்லுவோம். அந்த யோகம் காலபுருஷனுக்கு 9வது வீடு தனுசு ராசியில 4 கிரகங்கள் சேர்ந்திருக்கு. கிரகங்களோட ராஜா சூரிய பகவான் தனுசுல இருக்காரு, பூமிகாரகன் செவ்வாய் தனுசுல இருக்காரு, புத்திகாரகன் புதன் தனுசுல இருக்காரு, சுக்கிர பகவான் அசுரகுரு தனுசுல இருக்காரு. இப்ப இந்த வருடத்திற்கு உண்டான வருட கிரகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் மிதுன ராசியில இருக்காரு. ஜூன் மாசம் 2ஆம் தேதி நேர்கதியில கடக ராசிக்கு போய் உச்சமடைய போறார். சனி பகவான் மீன ராசியில இருக்காரு. ராகு, அதாவது விஷ பாம்பு ராகு கும்பராசியில இருக்கு. டிசம்பர் 5 வருஷ கடைசியில தான் மகரத்துக்கு பின்னோக்கி வருது. அது மாதிரி விஷமற்ற பாம்பு கேது அதே டிசம்பர் 5ஆம் தேதி கடகராசிக்கு பின்னோக்கி போக போகுது. இந்த கிரகங்களோட மாற்றம், இருப்பிடம், இதோட பார்வை, இந்த பலாபலன்கள் உங்களுக்கு என்னென்ன நன்மைகளை செய்ய போகுது அப்படிங்கிறத துல்லியமா பார்த்துருவோம். நேயர்கள் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த 2026 புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 2026 2027 எப்படியோ போயிட்டு போகுது போங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சலிப்போட தான் நீங்க இந்த வருஷத்துக்குள்ளேயே வருவீங்க. ஏன்னா 2025 அப்படிங்கிறது உங்களை அந்த அளவுக்கு படாத பாடுபடுத்திருச்சு. அதாவது விரயசனி முடிஞ்சு, ஜென்மசனி முடிஞ்சு, இப்ப பாத சனி அப்படிங்கிறதுல நீங்க ஓட்டிக்கிட்டு இருப்பீங்க. முக்கியமான சலிப்பு என்ன காரணம் அப்படின்னா, நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த 2025 அடிமேல் அடி விழுந்திருக்கும். ஒருத்தர் மாத்தி ஒருத்தருக்கு வைத்திய செலவு கொடுத்துருக்கோம். அது மாதிரி படிச்சு முடிச்ச இளைஞர்கள்னா வேலை கிடைக்காது, நாயா அலையணும். நம்ம கூட வேலை செஞ்சவங்களாம், நம்ம கூட படிச்சவங்களாம் நல்ல சம்பளத்துல பெரிய உத்தியோகத்துல இருப்பான். நம்ம நல்ல மார்க் எடுத்திருப்போம். நம்மளை விட கம்மியா படிக்கிறவன், குறைஞ்ச மார்க் எடுக்கிறவங்களாம் பெரிய பெரிய கம்பெனில நல்ல வேலையில இருக்கான். நம்ம என்னடா தப்புன்னா நமக்கு ஒன்றும் வேலை அமைய மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி. சில பேர் வெளியூருக்கு வேலைக்கு போறேன்னு வீட்டுல சொல்லாம பசி பட்டினி கிடந்து கூட கிடக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் இந்த 2025 இருந்திருக்கும். படுக்க இடம் இல்லை, ஒரு நல்ல துணிமணி போட முடியல, ஒரு அழுக்கு, ஒரு பரதேசம் போன மாதிரி வாழ்க்கை அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். அது மாதிரி கல்யாணம் ஆனவங்களுக்கு குடும்பத்துல சண்டை சச்சரவு, ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் பிரச்சனை, கடன் ஏறி போச்சு, வீட்டுல வைத்திய செலவு, 2 பேத்துக்கு ஆபரேஷன் ஆகி போச்சு, 3 பேத்துக்கு ஆபரேஷன் ஆகி போச்சு. அதாவது கும்பராசிக்காரர்கள் வீட்டுல யாராவது ஒருத்தர், குடும்பத்துல யாரோ ஒருத்தர் கண்டிப்பா கத்திங்கிறது உடம்புல வச்சிருக்கணும். ஏதோ ஒரு ஆபரேஷன் அப்படிங்கறது பண்ணிட்டு படாபாடு. சில பேருக்கு முதல்ல ஒரு ஆபரேஷன் பண்ண அது சரியாகல, திரும்ப ஒண்ணு பண்ணணுங்கிறாங்க. அந்த அளவுக்குலாம் ஓடி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு வித்தியாசமான வாழ்க்கை நமக்கு. அதே அவ்வளவுதான் போல இருக்கு. கும்பத்துல பிறந்ததுக்கு துன்பத்தை அனுபவிச்சதுதான் மிச்சம் அப்படிங்கிற மாதிரிதான் ஓடி இருக்கும். அதனாலதான் நீங்க ராசி பலனை நம்ப மாட்டீங்க அப்படிங்க. ஆனா 2026 உங்களுக்கு அப்படி போகுமா ஜோசியரை அப்படின்னு கேட்டா போகாது. இப்ப சனி வக்கிர நிவர்த்தி அப்படிங்கிறது அடைஞ்சிருவாரு இந்த ஜனவரி வருடம் பிறக்கும் போது. அப்ப சனி உங்களுக்கு பாத சனி அப்படிங்கிறத முழு பாதை நேர்கோட்டு பயணம் அப்படிங்கறத தொடங்கிட்டாரு இல்லையா? இந்த ஜென்ம சனியை விட பாத சனி அப்படிங்கிறது நேர்கோடா பயணம் தொடங்குறப்போ உங்களுக்கு பிரச்சனைகளை குறைக்கும், மருத்துவ செலவுகள் குறையும், மன உளைச்சல் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி உங்களோட ராசிக்கு தன லாபாதிபதி குரு ராசிக்கு 5வது வீட்டுல மிதுன ராசியில இருக்காரு. அதாவது இப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
முக்கியமான விஷயம். 5ஆம் இடம் அப்படிங்கிறது கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சம குரு. ஆனா இப்ப அதிசாரத்துல அவர் இடையில 6க்கு போயிட்டு வந்தாலதான் தூக்கி போட்டு உங்களை அடிச்சாரு. அப்ப இந்த ஜூன் மாசம் 2ஆம் தேதி வரைக்கும் அவரு 5ஆம் இடத்துலதான் இருக்க போறாரு. அப்படிங்கிறப்ப 5ஆம் இடத்திற்கு உண்டான ஆதிபந்தம் நல்லா இருக்கும். பூர்வீக சொத்து விற்பனை, பூர்வீக சொத்துல இருந்து கேஸ்ல இருந்து நீங்கிறது, பிள்ளைகளால வந்த பிரச்சனை, புள்ள கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்குது, ஒரு பொண்ணை பார்த்து ரெடி பண்ணி வைக்கணும் அப்படின்னா அதெல்லாம் சரியாயிடும். அது மாதிரி கட்டி கொடுத்த இடத்துல பொண்ணுங்களுக்கு பிரச்சனை, இன்னும் சண்டை சச்சரவா இருக்கு, பிள்ளைகளோட வாழ்க்கை கெட்டு போச்சு, தெரியாம பொண்ணு கொடுத்துட்டனே, தெரியாம பொண்ணு கட்டிட்டனே, இப்படி புலம்புனவங்களுக்கு எல்லாம் இதுக்கு மேல அதுங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அது மாதிரி 5ஆம் இடத்துல இருக்கிற குரு இதுக்கு இந்த ஜனவரியில தொடங்கி ஜூன் மாசம் வரைக்கும் உங்களை டாப்ல கொண்டு வைப்பார். நல்ல காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லாத ஒரு நிலை, கடனெல்லாம் அடைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலை. ராசிக்கு குரு பகவானோட பார்வை அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக சிறப்பான இடங்கள் அப்படிங்கிறதுல விழுவுது. அதனால நீங்க அதை பார்த்து கவலைப்பட வேண்டியதில்லை. அதாவது உங்களோட சொந்த ராசிக்கு குரு பார்வை கிடைக்குது, ராசிக்கு 11ஆவது வீட்டு கிடைக்குது, ராசிக்கு 9ஆவது வீட்டு கிடைக்குது. இத்தனை வீட்டுக்கும் குரு பார்வை அப்படிங்கிறது கிடைக்குது. அப்படிங்கும்போது தந்தை வழி சொத்துக்களால லாபம். தந்தை வழி சொத்து இருக்கு, மேல கட்டடம் கட்டி வாடகைக்கு விடலாம், ஏதோ ஒரு லோனுக்குன்னு போட்டு ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற நிலைமை அப்படிங்கிறது வரும். 11ஆம் வீட்டுல விழுவுற குரு பார்வை அப்படிங்கிறது எவ்வளவு செலவானாலும் காசு என்கிட்ட இருக்கு, நான் பாத்துக்கிறேன். ஒரு விஷயத்த ஆரம்பிக்கணும்னா காசை கையில வச்சுக்கிட்டு ஆரம்பிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீ ஆரம்பிச்சாலே காசு வரும். ஆனா அதுக்கு முன்னாடியே உங்கள்கிட்ட பணம் இருக்கும். பணத்துக்கு பஞ்சமில்லாத ஒரு வருடமா ஜூன் வரைக்கும் இருக்கும். ஜூன் மாசத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா குரு பகவான் பயிற்சி ஆயிடுறாரு, கடகத்துக்கு போய் உச்சமடைவார். உங்களோட ராசிக்கு 6ஆவது வீட்டுக்கு போயிடுறார். 6ல் குரு அப்படிங்கிறது ஊரில் பகை. அடுத்தவங்க விஷயத்துல நாம தலையிடாம இருந்துக்கிறது நல்லது. அப்ப குரு பாத்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 2ஆவது வீட்டை பார்ப்பார், 10ஆவது வீட்டை பார்ப்பார், 12ஆவது வீட்டை பார்ப்பார். அப்ப 2ஆம் இடத்துல குரு பார்வை அப்படிங்கிறது விழுவதுனாலே காசு பணம் வரும், குடும்பம் நல்லா இருக்கும். இப்ப குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை எல்லாமே சரியாயிடும், காசு பணம் நல்லபடியா இருப்பீங்க. 10ஆம் இடத்துல குரு பார்வை விழுதுங்கிறப்ப தொழில் தொடங்கலாம் ஜூன் மாசத்துக்கு பிறகு. 12ஆம் இடம் சுப விரய செலவுகளை பண்ணக்கூடிய வேலையை வைப்பார். அப்ப பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யலாம், பிள்ளைகளுக்கு சடங்குகள் செய்யலாம், பேரப்பிள்ளையை தூக்கி பாத்திரலாம். நீங்க இளவயதுக்காரரா இருந்தா உங்களோட திருமணம், வீடு கட்டுற அமைப்பு, இது எல்லாத்தையுமே கொடுப்பார். வாழ்க்கையை செட்டில் செய்ய போறார் அப்படின்னு அர்த்தம். நல்லபடியா குரு இருப்பாரு. அதாவது உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடம் அப்படின்னாலும் கூட குருவுக்கு அது உச்ச வீடு கடகராசி அப்படிங்கிறதால ஜூன் மாசத்துக்கு பிறகு உச்ச குரு உங்களுக்கு நன்மை செய்வார். சனி பாத சனியா இருந்து இத்தனை வருஷமா உங்களை போட்டு அடிக்கலாம், கொஞ்சம் மருந்து தரை கொடுப்பார். பட்டபாட்டுக்கு பலன் அப்படிங்கிறத சனி பகவான் இதுக்கு மேல கொடுக்க ஆரம்பிப்பார், கவலைப்பட வேண்டியதில்லை. ஜென்மத்துல ராகுவும் கலத்திரத்துல கேதுவும் இருக்காங்க. இதுதான் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா வீட்டுல ஒருத்தருக்கு மாத்தி ஒருத்தருக்கு சர்ப்பதோஷ பிடியில சிக்கி இருக்கிறதால வைத்திய செலவு, தேவையில்லாத விபத்துகள் ஏற்படுறது, தேவையில்லாம கைகாலில் அடிபடுறது, இதெல்லாம் நடந்திருக்கும். இதுக்கு நீங்க ஒரு யோக பலம் பெற்ற ஒரு நன்னாள்ல சர்ப்பசாந்தி பரிகாரம் பண்ணீங்க. குலதெய்வ வழிபாடுதான். குலதெய்வ கோயிலுக்கு போய் வருஷ பிறப்பு அன்னைக்கே உளுந்துருங்க, குலதெய்வத்தை சரணடைஞ்சிருங்க, அதுதான் உங்களுக்கு நன்மை. அது மாதிரி குலதெய்வ கோவில்ல புத்து இருக்கும், அங்க போயிட்டு நீங்க வணங்கிட்டு வாங்க, அது ஒரு நல்ல பரிகாரம். முடிஞ்சா காளகஸ்தி, திருநள்ளாறு, கீழப்பெரும்பள்ளம் இந்த தலங்களுக்கெல்லாம் போய் வணங்கிட்டு வாங்க. இந்த ஜென்மராகும் கலத்திரக்கேதும் டிசம்பர் மாசம் வரைக்கும் இருப்பாங்க. அப்படிங்கிறதால கூடுமான வரைக்கும் செவ்வாய்க்கிழமையில ராகுகால நேரத்துல துர்க்கைக்கு விளக்கு போடுங்க. ஏலபாளைகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. சாலையோரத்துல வசிப்பவர்கள், வீடற்றவர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. வண்ண நிற போர்வையை தானமா கொடுங்க, கருப்பு நிற குடைய தானமா கொடுங்க. இந்த வருடம் அப்படிங்கிறது இத்தனை வருஷமா நீங்க பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் பலன் கொடுக்கக்கூடிய வருடமா இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.